ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வார்க்கா கேமிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் புது ஐஸ் சாப் சேலஞ்சை பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் உண்மையாக நிறைய ரொம்ப ஈஸி. உண்மையிலே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு பலூன் விட்டுருங்க. இங்கே பலூன் விட்டு ஒரு பாலர் வச்சுருங்க, விட்டுருங்க. பால் யூஸ் பண்ண சைடில் ஒரு ஐஸ் கோலம், அதை ஃபாலோ பண்ணி ஆர்சி அர்லி அபிலிட்டி கொடுத்தா இங்கே கிங்கு வைக்கணும். கிங்கு விட்டுனா இங்கேயும் கிங்கோட அர்லி அபிலிட்டி. அடுத்து ஒரு பலூன், இன்ஃபோர்னோ ட்ராகன், அப்புறம் குயினுக்கு அர்லி அபிலிட்டி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதை ஏர் டிஃபென்ஸ் உடஞ்சிருச்சு. இப்போ கிராண்ட் உடனே ஏர் மோடில் வச்சுட்டு விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, சும்மா பார்த்து இருந்தால் போதும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா. ஏன்னா அந்த 3 ரிக்வெஸ்ட் கேனன் உடச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. பார்த்துங்க, 3 ரிக்வெஸ்ட் கேனன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அபிலிட்டி கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள். இந்த இன்னும் ரெண்டு கேனன் இருக்குது. ஓகே, உடனே அடிக்கிறான். நம்ம இது இன்னொரு கேனன் உடையிற கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம். 3 ஸ்டார் அடிச்சாச்சா. கேனன் ஆல்மோஸ்ட் உடைய போது ஆல்மோஸ்ட் கேனன் உடஞ்சி. இப்போ அபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அர்த்குவிக் ஸ்பெல் ஒன்று. அர்த்குவிக் ஸ்பெல் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ, நீ ரிவைவ் ஸ்பெல் கொடுத்து ஆர்சி ரிவைவ் பண்ணிடுங்க. இன்விசிபிலிட்டி போட்டுருங்க. இன்விஸ் யூஸ் பண்ணுமா, மறுபடியும் ஒரு இன்விசிபிலிட்டி போடுங்க. மறுபடியும் ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல். அடுத்து நான் ஹீல் ஸ்பெல் பண்ணணும். ஹீலோ இந்த இடத்துல எல்லாம் ட்ராப் செத்து போயிடும், அதுவாக செத்து போயிடும். இங்கே வார்டனை மறுபடியும் ரிவைவ் பண்ணியாச்சா. என்ன அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் பேஸ் கம்ப்ளீட் முடிஞ்சு. ஹீல் ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணலான்னு பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யாரை இது பண்ணலாம், குயினை பண்ணலாமா இல்லை இவனை வார்டனை பண்ணலாமா, ரெண்டில் ஏதாச்சும் பார்க்கலாம். இவனே பண்ணலாம், ஆர்சியே பண்ணிடலாம். ஆர்சியே பண்ணியாச்சா. இன்னி ஒன்றில் ஆளாக முடிஞ்சிச்சு. பேஸு கிளியர். ஹீல் ஸ்பெல்ல போட்ட நிலம வந்துருச்சு. எனக்கு ஸ்கேட்டர் ஷாட் அடிக்குது. இங்கே டவுன் ஹால் டேமேஜ் கொடுக்குது, அதனால் ஹீல் ஸ்பெல்ல போட்டாச்சு. அடுத்து என்ன, டவுன் ஹால் அடிச்சிருச்சா. அவ்வளோதான், ஈஸி 3 ஸ்டார். நம்மளுக்கு ஹை சவுண்டு ஸ்வாக் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்வாக் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே 3 ஸ்டார் எடுத்தால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.